ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொத்தமல்லி, புதினா, தேங்காய், வெங்காயம், மிளகா, கடலப்பருப்பு, உளுந்தப்பருப்பு, புளி, உப்பு இதெல்லாம் போட்டு அரைச்ச புதினா கொத்தமல்லி சட்னி தான். நான் மிளகா அதிகமாகவே போட்டிருக்கேன், ஏன்னா புளி கொஞ்சம் போட்டிருக்கேன். ஸோ காரம் இருந்தால் தான் இந்த சட்னி நல்லாயிருக்கும். யார் யாருக்கெல்லாம் கொத்தமல்லி புதினா சட்னி ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் மிக்சிலே இன்றைக்கி அரைக்கிறேன். வேணும்னா நீங்கள் செக்கில் கூட ஆட்டிக்கலாம். எங்கள் ஊர் பாஷையில் செக்குனா ஆட்டாங்கல், அதனால் நான் செக்குன்னு சொல்கிறேன். வேறு ஏதாவது ஊரில் செக்குக்கு வேறு ஏதாவது பேர் இருந்தால் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். நல்லா அப்படியே ஒரு மாதிரி கொஞ்சம் கொரன்னு இருக்க மாதிரியும் நல்லா அரைச்சிக்குங்க. நான் இந்த வாளியில் தான் எப்போவுமே வச்சுக்குவேன். சின்ன வாளி ஒன்று வாங்கியிருக்கேன், அந்த வாளியில் தான் எந்த சட்னினாலும் வச்சுக்குவேன். தாளிப்புக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்சதும் கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகா, கருவேப்பிலை போட்டு தாளித்து சட்னியில் ஊற்றி ஒரு கிளறிங்க. எண்ணெய் அதிகமாக ஊற்ற வேண்டாம், ஏன்னா கொத்தமல்லி புதினா நம்ம வெயிட் லாஸில் இருக்கும்போது எண்ணெய் அதிகமாக சேர்த்தக்கூடாது. அது ரொம்ப ஃபேட் பேர்ன் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போவுமே எவ்ரிடே நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் வெஜிடபிள்ஸ் ஃபைபர் கண்டென்ட்டும், ப்ரோட்டீன் லைக் சிக்கன், சோயா மீன் மேக்கரு, அப்புறம் எக்கு, இந்த மாதிரி ப்ரோட்டீனும் ப்ளஸ் லிட்டில் பிட் கார்போஹைட்ரேட் இருந்தால் இருக்கலாம். நான் அவாய்ட் பண்ணிவிட்டு கார்போஹைட்ரேட்டுக்கு பதிலாக நம்ம கருப்பு கவுனி அரிசி கஞ்சோ பொரியலோ எடுத்து ஃபஸ்ட்டு நம்ம இருக்க பொரியல் அதெல்லாம் பொரியலோ ப்ரோட்டீனு ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறத சாப்பிட்டு அப்புறமா நம்ம சாப்பாடு மெயின் ஐட்டத்தை சாப்பிட்டோம்னா டயட்டில் இருக்கவங்க சாப்பாடு ரொம்பவும் சாப்பிட மாட்டோம், ஹெல்த்தியான ஃபுட்டும் சாப்பிடுவோம். ஸோ வெயிட் லாஸ் இருக்கவங்களுக்கு இது ஒரு டிப்ஸு. நல்லா ஒரு கலந்துருங்க. பாருங்கள், அப்படியே க்ரீன் கலரில் இருக்குது. பிகாஸ் இது ஃப்ரெஷ்ஷான மின்ட்டு கோரியன்டன் லீவ்ஸு. ஸோ அதனால் கொத்தமல்லி புதினா சட்னி ரெடி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம்.